ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை ரூபாய் நாணயத்தின் மதிப்பு தொடர்ந்தும் சரிந்து வரும் பின்னணியில் இன்று மீண்டும் அதன் நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது. இன்று மாலை ஸ்ரீலங்கா தனது போர் வெற்றி நினைவு நிகழ்வுகளை நடத்த உள்ள நிலையில் பேரிட தமிழ் சமூகத்தில் பெரு வகிபாகம் கொண்ட கனேடிய அரசியல் பரப்பில் எதிர்பார்க்கப்பட்டதைப் போலவே மே 18 அதிர்வுகள் பலமாக நேற்று எதிரொலித்துள்ளன. முக்கியமாக கனேடிய அரசியல்வாதிகள் பல அறிக்கைகளை விடுத்திருக்கின்றார்கள். இந்த அறிக்கைகள் யாவற்றிலுமே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உண்மையான பொறுப்பு கூறல் வேண்டும், நீதி வேண்டும், அவர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற செய்திகள் உள்ளடக்கப்பட்டிருந்தன. அதிலும் பிரதமர் மாக்கானி தனது மே 18 அறிக்கையிடலில் ஸ்ரீலங்காவுக்கு மிகவும் சீற்றத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய இனப்படுகொலை என்ற சொல்லை பயன்படுத்தி இருப்பதால் இந்த வாரம் நிச்சயமாகவே கொழும்பில் உள்ள கனேடிய தூதரை வரவழைக்கக்கூடிய ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சகம் தனது எதிர்ப்பை நிச்சயமாக பதிவு செய்ய காத்திருக்கும் என்பதை இப்போதே சொல்லிக் கொண்டு விடலாம். பிரதமர் மார்கானி தனது மே 18 அறிக்கையில் 2022 ஆண்டிலேயே கனடா மே 18 என்ற நாளை தமிழ் இனப்படுகொலை நினைவு நாளாக முறைப்படி அங்கீகரித்தது என்ற விடயத்தை அடிக்கோடிட்டு காட்டியதுடன் ஸ்ரீலங்காவில் பொறுப்பு கூறல், மனித உரிமைகள் மற்றும் நிரந்தர அமைதியை நோக்கமாக கொண்ட அனைத்துலக முயற்சிகளுக்கு கனடா தொடர்ந்தும் நிச்சயமாகவே ஆதரவளித்துக் கொள்ளும் என்றும் ஒரு உறுதிமொழியை வழங்கியிருக்கின்றார். கனடிய பிரதமர் மட்டுமல்ல, கனடாவின் நீதியமைச்சர் ஹரியானா சங்கரி, வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த், எரிசக்தி அமைச்சர் ரிம் ஹட்சன் உட்பட்ட கனேடிய அமைச்சர்களும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நேற்று தமது மே 18 நினைவு அறிக்கைகளை வெளியிட்டனர். ஆக மொத்தம் கனடாவின் மத்திய அரசும் மாகாணங்களின் அரசுகளும் இந்த மே 18 அறிக்கையிடலை செய்திருக்கின்றன. குறிப்பாக அரசியல்வாதிகளின் செய்திகள் ஈழத்தமிழர்களுக்கு சார்பாக வந்திருக்கின்றன. அதிலும் பிராம்டன் நகரில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை உருவாக்க பங்களித்து அதன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன், கனடாவின் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவியர் ஆகியோரும் முக்கியமான மே 18 அறிக்கையிடல்களை செய்திருக்கின்றனர். கன்சர்வேட்டிவ் கட்சியின் அறிக்கையில் இலங்கையில் கடந்த 2013 நடைபெற்ற பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டில் தமது தரப்பில் அப்போது பிரதமராக இருந்த ஸ்டீபன் ஹாபர் புறக்கணித்தார் என்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது. அத்துடன் ராஜபக்சக்கள் தாம் செய்த போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு ஆகிய குற்றங்களில் நீதியை நிச்சயமாகவே எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ஆனால் 2013 பொதுநலவாய மாநாட்டை அன்று கனேடிய பிரதமராக இருந்த ஸ்டீபன் ஹாபர் புறக்கணித்திருந்தாலும் நேற்று முள்ளிவாய்க்கால் தினத்தில் இதே பொதுநலவாய அமைப்பின் முக்கியமான ஒரு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரியா பிரித்தானியாவுக்கு புறப்பட்டு தற்போது பிரித்தானியாவில் நிற்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். பிரதமர் ஹரணியின் இந்த பயணத்திற்கு கடும் எதிர்ப்பு இதுவரை வரவில்லை. முன்னரெல்லாம் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர்களின் லண்டன் பயணங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு காட்டப்படுவது ஒரு வலிமையான விடயம். இப்போது இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அவ்வாறான எதிர்ப்புகள் பலமாக இல்லாமல் விட்டாலும் தேசிய மக்கள் சக்தியின் அரச பிரமுகர்கள் வரும்போதும் லண்டனில் எதிர்ப்புகள் பதிவாகத்தான் செய்தன. அதனால் பிரதமர் ஹரணிக்குரிய எதிர்ப்பும் எதிர்வரும் நாட்களில் அவர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் இடம்பெறும் முன்றல்களில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரதமர் ஹரணியின் பயணத்தில் ஸ்ரீலங்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான இருதரப்பு நலன்கள் மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பான விடயங்கள் குறித்து பிரித்தானியாவின் வெளியுறவு அமைச்சர் யுவர்ட் ஹூப்பருடன் அவர் கலந்துரையாட இருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஆக மொத்தம் தொழிற்கட்சியின் தமிழ் முகங்கள் இல்லையென்றால் தமிழர்களுக்கு சார்பான தொழிற்கட்சி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தமிழர்களுக்கு பக்கம் சார்ந்து இருந்தாலும், தமிழர்களின் பக்கம் நின்றாலும் மே 18 மையப்படுத்தி பல தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறிக்கையிடல்களை வெளியிட்டாலும் இரண்டு இறையாண்மை உள்ள தேசங்கள் என்ற அடிப்படையில்
ஸ்ரீலங்காவும் பிரித்தானியாவும் நெருங்கி செயற்படும் ஒரு தடத்தில் தான் பயணிக்கின்றது. இதனால் லண்டன் கொழும்பு ராஜதந்திர உறவு என்ற சிஸ்டமும் தொடரத்தான் செய்கின்றது. இதனால் தான் நேற்று முள்ளிவாய்க்காலில் பிரசன்னப்பட்ட மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசிய பணிப்பாளர் எலைன் பேர்சன் தெரிவித்த ஒரு கருத்து இங்கு முக்கியமானதாகப்படுகின்றது. அனைத்துலக மனித உரிமை அமைப்புகள் முள்ளிவாய்க்கால் படுகொலையில் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் பக்கம் நிற்பது தார்மீகமான ஒரு முக்கியமான விடயம் என அறிக்கையிட்ட அனைத்துலக மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய பணிப்பாளர் தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட கொடுமைகளுக்கு பொறுப்புக்கூறல் மற்றும் நீதி வழங்கப்பட வேண்டிய சர்வதேச முயற்சிகளுக்கும் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் பங்கெடுத்தே அவர் இந்த அழைப்பை விடுத்திருக்கிறார். போரின் இறுதிக்கட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட மிக முக்கியமான முள்ளிவாய்க்கால் இடத்திலிருந்து மனித உரிமை கண்காணிப்பகம் என்ற முக்கியமான மனித உரிமை அமைப்பின் பிரதிநிதியாக, அதுவும் அமெரிக்காவை தளமாக கொண்ட இந்த அமைப்பின் பிரதிநிதியாக தாம் பிரசன்னப்படுவது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என குறிப்பிட்ட அவர், அர்த்தமுள்ள பொறுப்பு குரலுக்காக அடுத்தடுத்து எடுக்கப்பட்ட அனைத்துலக முயற்சிகளின் தோல்வியையும் அவர் விமர்சித்தார். ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு குரலை வலியுறுத்தி பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் இவ்வாறான தீர்மானங்கள் மட்டும் போதாது, நடைமுறையின் தேவை, ஆக்ஷனும் தேவை என்ற வகையில் அவர் நேற்று முள்ளிவாய்க்காலில் வைத்து வெளியிட்ட விசனம் தமிழ் மக்களின் விடயங்களில் அனைத்துலக அரங்கில் காட்டப்படும் டபுள் ஸ்டாண்டர்ட் எனப்படும் இரட்டை நிலைப்பாடுகளுக்கும் ஒரு ஆதாரமாக, இல்லையென்றால் அதனை சுட்டிக்காட்டும் ஒரு விடயமாக வந்திருக்கின்றது. இந்த நிலையில் மீண்டும் மே 18க்கு திரும்பினால் வட அமெரிக்க அதிர்வுகளில் கனடாவில் மட்டுமல்ல அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களான ஹெர்ப் கொனாவே, டெபோரா ரோஸ் போன்றவர்களிடமிருந்தும் மே 18 செய்திகள் நேற்று வந்தன. சுயநிர்ணய அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான அரசியல் தீர்வை தான் தொடர்ந்தும் ஆதரிப்பதாக ஹெர்ப் கொனாவே பதிவிட்டார். இவ்வாறாக அனைத்துலக அதிர்வுகளுடன் தாயகம் மற்றும் புகலிட நாடுகளில் மே 18 கடந்த நிலையில் இலங்கையில், அதாவது ஸ்ரீலங்காவில் பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்டு 17 ஆண்டுகள் ஆகிவிட்டதான ஒரு டமார அடிப்புகளுடன் மீண்டும் ஒருமுறை ஸ்ரீலங்காவின் தேசிய போர் வெற்றி நாள் நினைவு நிகழ்வு இன்று அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் தலைமையில் பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்காவின் தேசிய போர் வீரர் நினைவிடத்தில் கடக்க காத்திருக்கின்றது. மாலையில் இந்த நிகழ்வு இடம்பெற உள்ளது. இந்த நிகழ்வில் முதன்முறையாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த முகங்களும் பங்கேற்பதான செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன. இந்த நிகழ்வில் பங்கெடுக்க முன்னாள் அரசு தலைவரான மஹிந்த ராஜபக்ஷவுக்கு அழைப்பிதழ் விடுக்கப்படவில்லை என அவரது தரப்பு குற்றஞ்சாட்டி இருக்கின்றது. ஆனால் நேற்றே இந்த விடயத்தில் அரசியல் செய்த மஹிந்த ராஜபக்ஷ தான் செய்த யுத்தத்தின் வெற்றியால் தான் இன்று இலங்கை பிளவுபடாத ஒரு நாடாக உள்ளதாகவும் மக்கள் அமைதியாகவும் நல்லிணக்கமாகவும் வாழ்வதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். மஹிந்த இந்த செய்தியை சொல்ல அவரது மகனான நாமலும் இதற்கு பக்கவாட்டான ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். தனது தந்தையான மஹிந்த போரை முடிவுக்கு கொண்டு வராமல் விட்டிருந்தால் இப்போதைய அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவால் யாழ்ப்பாணத்திற்கு சுதந்திரமாக செல்ல முடிந்திருக்காது என்ற பழைய பல்லவியை மீண்டும் பாடி இராணுவ நடவடிக்கையை வழி நடத்தியவர்களும் அதனை ஆதரித்தவர்களும் இப்போது தேச துரோக குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசியல் பழிவாங்கல்களை எதிர்நோக்குவதாகவும் அவர் மூக்கால் அழுதிருக்கின்றார். இதேபோல நேற்று ஸ்ரீலங்காவின் தேசிய போர் வீரர் நினைவிடமான ரணவீர தூவிக்கு மலரஞ்சலி செலுத்த சென்ற விமல் வீரவன்ச தனக்கு அங்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி ஸ்ரீலங்கா காவல்துறையுடன் தள்ளுமுள்ளு செய்த காட்சிகள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றன. அவர் ஒரு முறை நிலத்தில் விழுந்த சம்பவம் இடம்பெற்றது. காவல்துறையினருக்கும் விமல் வீரவன்சவின் குழுவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அங்கு பெரும் பதற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதியப்படும் என ஸ்ரீலங்கா காவல்துறையும் அறிவித்திருக்கின்றது. இதேபோல கொழும்பில் நடத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை இந்த முறையும் சிங்கள கடும்போக்கு முகங்கள் குழப்ப தலைப்பட்ட சம்பவங்களும் நேற்று பதிவாகியுள்ளன. இந்த பின்னணியில் தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான புதிய ஆட்சியை தனது வடக்கின் முதலமைச்சர் கனவு அரசியலை நனவாக்கும் வகையில் ஒரு ஆக்சிஜனை பெறுவதற்கு வடக்கின் சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினரான கிளாடியேட்டர் அர்ச்சுனா தமிழகத்தில் ஓடோடி திரியும் காட்சிகள் எல்லாம் நீட்சி அடைகின்றன. நேற்று விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு நடத்திய முள்ளிவாய்க்கால் நிகழ்வில் முன்வரிசையில் இருந்த அர்ச்சுனா இந்தியாவில் தான் புலிகளுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்ததால் தமிழக பயணத்தை முடித்துக்கொண்டு இலங்கை திரும்பும்போது தான் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு அனுதாப அரசியலுக்கும் சுழி போட்டுக்கின்றார். முதல்வர் விஜயை சந்திக்க ஓடோடி திரியும் அர்ச்சுனா ஏற்கனவே தமிழக கல்வி அமைச்சர் ராஜ்மோகனை சந்தித்திருக்கின்றார். இப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ச்சுனாவையும் சந்தித்திருக்கின்றார்.
அர்ச்சுனாவின் தமிழக சுற்றுச்சூழல்களில் நோக்கம் வடமாகாண முதலமைச்சர் கனவு சார்ந்ததாக தெரிவதாகப்படுகின்றது. இவ்வாறு விஜய் தமிழகத்தின் இளைய தலைமுறை வாக்காளர்களை கவர்ந்து அதன் ஊடாக ஒரு வெற்றியை பெற்றாரோ, அதுபோல வடக்கில் இப்போது மோசமாக அடிவாங்கிய தனது செல்வாக்கை நிவர்த்துவதற்கு விஜயின் வெளிச்சத்தை தனக்கும் பாய்ச்ச அவர் தலைப்படுவது தெரிகின்றது. இந்த வெளிச்சத்தினூடாக இலங்கையில் நடக்கக்கூடிய மாகாண சபை தேர்தல் களத்தில் விஜய் ஆதரவு இலங்கை இளையோரின் ஆதரவை பெற்று வடமாகாண சபையின் முதலமைச்சராக அவர் மாறுவதற்கான ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் இப்போது தமிழகத்தில் சுற்றுச்சூழல் எப்படியும் முதலமைச்சர் விஜயை சந்தித்து அவருடன் ஒரு ஃபோட்டோவையாவது எடுக்க அவர் பிரயத்தனப்படுவதாக தெரிகிறது. இந்த சந்திப்பு சாத்தியப்பட்டால் அது தனக்கு வடக்கில் பெரும் அரசியல் முதலீடாக மாறும் என அர்ச்சுனா நம்பிக்கொள்வது போல தெரிகின்றது. இதற்காகத்தான் விஜய் ஆதரவாளர்கள் ஒவ்வாமை கொள்ளும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானை அவர் வலிந்து தமிழகத்தில் வைத்து சீண்டியிருக்கின்றார், உரசி வருகின்றார். அர்ச்சுனாவின் இந்த நகர்வு யாவும் வடக்கின் முதல்வராக தான் வந்துவிடும் நோக்கங்கள் சார்ந்ததாக இருப்பது பகிரங்கப்படும் நிலையில் அர்ச்சுனாவின் இந்த நகர்வு வடபகுதி வாக்காளர்களிடம் எடுபடுமா என்பது ஒரு முக்கிய வினாவாக இருந்தாலும், தமிழகத்தைப் போலவே வடக்கில் முக்கிய கட்சிகள் மீதான தமிழ் மக்களின் வெறுப்பும் சலிப்பும் நீட்சியடையும் நிலையில், இந்த வெறுப்பும் சலிப்பும் நிலையில் அர்ச்சுனா ஒரு முதலீட்டை செய்தால் அதற்கு அவருக்குரிய வெற்றிகள் கூட சில வேளைகளில் தமிழகத்தில் ஏற்பட்ட ஒரு ஒழுக்கம் போல சாத்தியப்படும் என்கின்ற எதிர்வு கூறல்களும் இருக்கின்றன. இந்த நிலைமைகளை நாடிவிடுத்து தான் அர்ச்சுனா இந்த அரசியலை செய்கின்றார். ஆகையால் அவரது அரசியலும் குறை மதிப்புக்கு உள்ளாக்கப்பட முடியாது என்பது இங்கு உற்று நோக்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் சீமானை உரசுவதற்காக அர்ச்சுனா AK-74 என ஒரு துப்பாக்கியே இல்லை என சொல்லிய விடயம் இப்போது அவரையே பூமராங் தடியாக திருப்பி தாக்குகின்றது. AK-74 என்ற துப்பாக்கி கிடையாது, அது பொய் என அவர் கூறுவது அவரின் அறியாமையாகவே தெரிகின்றது. ஏனெனில் 1974 ஆண்டு முதல் இன்று வரை ரஷ்யா மற்றும் ஏனைய பல நாடுகளில் AK-74 துப்பாக்கி பயன்பாட்டில் தான் உள்ளது. AK-47 வடிவமைத்த மிகைல் கலோஷ்னிக்கோவ் தான் இதனையும் 1970களில் வடிவமைத்தார். AK-74 துப்பாக்கியானது AK-47 விட சிறிய ரக தோட்டாக்கள் பயன்படுத்தப்படும் துப்பாக்கியாகும். இதற்காகத்தான் இந்த துப்பாக்கியை கண்டுபிடிக்கப்பட்டது. AK-47 முதலில் 1979 சோவியத் இராணுவம் ஆப்கானிஸ்தானுக்குள் பிரவேசித்த பின்னர் தான் மேற்குலகுக்கே தெரிய வந்தது. இந்த துப்பாக்கிகள் சில ஆப்கான் போரில் அப்போதைய முஹாஜிதீன்களால் கைப்பற்றப்பட்ட பின்னரே இவற்றை மேற்குலகம் கண்டுகொண்டது. சோவியத் ஆப்கான் போரின் போது முஹாஜிதீன்களால் கைப்பற்றப்பட்ட முதலாவது AK-74 துப்பாக்கி ஒன்றை அன்றே அமெரிக்காவின் CIA $5000 செலுத்தி வாங்கி கொண்ட தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன. பாகிஸ்தான் உளவுத்துறையின் ஆப்கான் பிரிவு தலைவரே இதனை கூறிய விடயங்கள் எல்லாம் வரலாற்றில் இருக்கும் போது உலக இராணுவ வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடிய AK-74 குறித்து தனக்கு தெரியாது என்பதற்காக அப்படியொரு ஆயுதமே இல்லை என அர்ச்சுனா கூறுவது தினுசு ரகமானது, அவரின் அறியாமை ரகமானது என்பதும் வெளிச்சமானது. இந்த நிலையில் தான் அர்ச்சுனாவின் சீமான் குறித்த ஆமக்கரை சீண்டுதல்கள் உட்பட்ட சீண்டுதல்களுக்கு நேற்று பதிலளித்து கொண்ட சீமான் தலைவர் பிரபாகரன் என்ற திசை அர்ச்சுனாவுக்கு தெரியாது எனவும் பதிலடி கொடுத்திருப்பது இங்கு முக்கியமான விடயம். அடுத்து உலக நிலவரங்களை சுருக்கமாக நோக்கினால், மத்திய கிழக்கின் வளைகுடா நாடுகளின் தலைவர்களின் கோரிக்கை ஏற்று இன்று ஈரான் மீது நடத்தப்பட திட்டமிட்டிருந்த தாக்குதலை தான் மீளெடுத்து விட்டதாக மீண்டும் ஒருமுறை அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் பின்வாங்கியிருக்கின்றார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் தீவிரமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதால் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு இது மிகவும் நல்ல வாய்ப்பு என்றும் அவர் மீண்டும் தெரிவித்தார். ஈரான் மீது கண்மூடித்தனமான குண்டுகளை வீசாமல் இந்த டீல் ஈரானுடன் ஏற்பட்டால் தான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் ஈரான் மீதான தாக்குதல் இன்று நடத்தப்பட இருந்ததாகவும் அது மீளெடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் இவ்வாறாக அவர் ஈரான் போர் மீதான விடயங்களை குறிப்பிட்டாலும் அமெரிக்காவின் நாசகார துப்பாக்கி கலாச்சாரத்தின் இன்னொரு தாக்குதல் நேற்று சண்டியாகோவில் உள்ள ஒரு மசூதி வளாகத்தில் நடத்தப்பட்டது. 2 பதின்ம வயது இளைஞர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தி 3 பேரை கொண்ட பின்னர் அவர்களும் தங்களை தாங்களே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட துன்பியல் சம்பவம் அமெரிக்காவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.